Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா 2024ல இப்ப ரிலீஸ் ஆகியிருக்க flagship டிவைஸை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படினு சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வர ஒரு பிராண்ட் எது அப்படினு பார்த்தோம்னா Samsung தான். சோ இந்த Samsung நிறுவனத்துல அவங்களுடைய flagship டிவைஸான S20 சீரிஸ்ல இப்ப புது சீரிஸ் வந்து லான்ச் ஆகியிருக்கு அப்படினு சொல்லலாம். இது பார்த்தோம் அப்படினா ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தான் லான்ச் பண்ணிருந்தாங்க. சோ இந்த டைம் இந்த சீரிஸ்ல எத்தனை ஃபோன் லான்ச் ஆனிச்சு, என்னென்ன புது விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க, உண்மைக்குமே இது அப்டேட்டா இல்லனா ஐபோன் பண்ற மாதிரியே இந்த முறை சாம்சங்கும் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது கூட லாஸ்டா பார்த்தோம் அப்படினா இதோட பிரைஸையும் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாயிரத்தி 24ல சாம்சங் நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு வந்து அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் டிவைஸை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபிளாக்ஷிப் டிவைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா அப்படிங்கிறது தான். இது கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் அவங்க இன்னும் 2 போன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த போன்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங் கேலக்ஸி S24, அதுக்கு பிறகு சாம்சங் கேலக்ஸி S24 Plus அப்படின்னு மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் நடந்த ஈவெண்ட்ல 3 போன்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த 3 போன்ஸ்லயுமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சாம்சங் நிறுவனம் வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மைக்குமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சத்துல பார்க்க போறோம். ஸோ என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். முக்கியமா இது வந்து போன் ரிவ்யூ இல்லை, இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரால என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, உண்மைக்குமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நிறைய பேருக்கு வந்து இருக்கும். பக்கத்துல போன்ஸை வச்சோம்னா எது இப்போ வந்த போன் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து குறைவாக தான் இருக்கு. ஸோ என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஈவெண்ட்ல சாம்சங் நிறுவனத்துல என்ன முக்கியமா சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா AI அப்படிங்கிற வேர்ட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல கேட்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த AI அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா மொபைல்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சாம்சங் நிறுவனம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஏஐனா என்னன்னு சொல்லிடுறேன். இந்த ஏஐ அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த செயற்கை நுண்ணறிவை பத்தி நிறைய பெரிய பேச்சுக்கள் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா ChatGPT, அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா கோபைலட், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இது பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு மொபைல்குள்ளேயே இன்பில்டா கொடுக்கறத நம்மளுக்கு சாம்சங் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால இத பார்த்தோம் அப்படின்னா கேலக்ஸி AI அப்படின்னு வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இந்த ஈவெண்ட்ல பெருசா பேசப்பட்ட விஷயமே பார்த்தோம் அப்படின்னா இந்த கேலக்ஸி AI பத்தி தான் பேசியிருந்தாங்க. இந்த கேலக்ஸி AI யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன்ல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரால வந்து முக்கியமா சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லலாம். டிசைன் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய மாற்றங்கள் வந்து இருக்காது. டிசைன்ல கொண்டு வந்திருக்க மாற்றங்கள் ஒரு குறிப்பிட்ட சில மாற்றங்கள் மட்டும்தான் இருக்கும். பட் சாஃப்ட்வேர் வைஸா பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரால பார்த்தோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ்க்கு குறைவே இல்லாத அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ்லேயே நம்ம ஃபர்ஸ்டாவே பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கிள் டு சர்ச் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அதனால தான் இதை ஃபர்ஸ்டாவே பார்க்குறோம். அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரால நம்மளுக்கு ஏதாவது ஒரு போட்டோ வந்து கேப்சர் பண்றோம் அப்படின்னா, ஒரு போட்டோவோ இல்லை நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அந்த போன்ல பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டை பத்தி தெரியல. ஸோ அதை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுவாங்க. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கூகுளோட இணைஞ்சு தான் இந்த கேலக்ஸி AI வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ நீங்க சர்க்கிள் பண்ணதை நம்மளுக்கு கூகுளில் சர்ச் பண்ணி அது ரிலேட்டடான ஐட்டம்ஸை வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த போட்டோ இருக்கிற இடத்துலயே தான் நம்மளுக்கு வந்து சர்க்கிள் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான ரிலேட்டட் போட்டோஸும் பார்த்தோம்னா அந்த போட்டோக்கு கீழேயே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆப்ல இருந்து இன்னொரு ஆப்புக்கு வந்து சுவிட்ச் ஆகாம உங்களுக்கு அதே ஆப்ல அந்த விஷயங்களை வந்து பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நீங்க எந்த ஒரு இடத்துலனாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு வெப்சைட்ல வந்து நீங்க ரீட் பண்றீங்க அப்படின்னா அதை கூட உங்களுக்கு சர்க்கிள் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு கேப்ஷனை வந்து நீங்க கூகுளில் சர்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சர்க்கிள் டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு இதை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்க S Pen யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய விரலாலேயே சர்க்கிள் பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனும் இதுல ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி AI அப்படிங்கிறதுல முக்கியமா பேசினது இந்த சர்க்கிள் டு சர்ச் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா பேசினாங்க. ஸோ இந்த AI டூல் மூலமாக உங்களுக்கு ஈஸியாவே உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இன்பில்டா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரால வந்து கொடுத்திருக்காங்க.
சோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த போன்ல இன்னொரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைவ் டிரான்ஸ்லேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த லைவ் டிரான்ஸ்லேட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கால்ஸ்ல கூட யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஒரு தெரியாத மொழி பேசுறவர்கிட்ட பேசணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லைவ் டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணலாம். அதை ஆன் பண்ணிட்டு நீங்க என்ன லாங்குவேஜ்ல பேச போறீங்க அப்படிங்கறத உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொள்ளலாம். சோ அதன் மூலமாக இது லைவாவே டிரான்ஸ்லேட் ஆகுறத இப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷனை வந்து பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனும் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஏன்னா நம்மளுக்கு சம்டைம்ஸ் மொழி தெரியாதவர்கிட்ட பேசணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இது நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான நம்மளுக்கு ஒரு விஷயமா சாஃப்ட்வேர்ல வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபீச்சரும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டைம் இந்த போன்ல யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து இதுல இருக்க இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு சைட்ல வந்து நீங்க விஷயங்களை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த விஷயங்கள் நிறைய ஃபுல்லா நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான பேஜஸ்ல வந்து இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கிற பேஜஸை வந்து நம்மளுக்கு சமரைஸ் பண்றதுக்கான சான்ஸ் இந்த Samsung Galaxy S24 Ultraல வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட்ஸா இருக்கும். தனித்தனியா நம்ம சமரைஸ் பண்ணாம ஈஸியா பார்த்தோம்னா சமரியை மட்டும் நம்மளுக்கு தனியா பார்க்கிறதுக்கான சான்ஸ் வந்து இந்த AI டூல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த Samsung Galaxy S24 Ultra அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு AI போன்னே சொல்லிடலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் AI டூலை யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த போன்ல வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈவென்ட்ல கீ ஃபீச்சர்ஸா பேசின விஷயங்களை தான் பார்த்திருந்தோம். அடுத்து இந்த போனை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஃபிளாக்ஷிப் டிவைஸ். அது கூட இது வந்து கொஞ்சம் பெரிய டிவைஸ். சோ கையில ஹோல்ட் பண்ணும்போது இதோட டிசைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவுமே முக்கியமாக இருக்கும். சோ நான் யூஸ் பண்ற 15 Pro Max அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய டிவைஸ் தான். பட் இருந்தாலும் இதுல டைட்டானியம் யூஸ் பண்ணிருக்கனால இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 14 Pro Max ஓட பார்க்கும்போது 15 Pro Max கையில ஹோல்ட் பண்ணும்போது அந்த வெயிட் வந்து நல்லாவே ஃபீல் டிஃபரண்ட் வந்து நல்லாவே விளங்குது அப்படின்னு சொல்லலாம். சோ இதே விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு Samsung நிறுவனமும் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் Apple நிறுவனம் வந்து டைட்டானியம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த டைம் Samsung நிறுவனமும் அவங்களுடைய டிசைன்ல டைட்டானியம் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. சோ டைட்டானியம் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த டைம் டிசைன் வந்து Samsung நிறுவனம் வந்து பண்ணிருக்காங்க. S24 Ultraல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைட்டானியம் யூஸ் பண்ணிருக்காங்க. அது கூட டிசைன்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஃபுல்லா ஃபிளட் டிஸ்ப்ளே வந்து கொடுத்துட்டாங்க. S23 Ultraல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கர்வ்னஸ் வந்து இருக்கும். அது டோட்டலா ஃப்ரீ பண்ணி இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபிளட்டான ஒரு டிஸ்ப்ளே வந்து S24 Ultraல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது ஓரளவு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் எட்ஜஸ் வந்து குறைவாக இருக்கிறனால நம்மளுக்கு ஃபுல்லாவே வந்து ஃபிளட் டிஸ்ப்ளே வந்து பார்க்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அது கூட டைட்டானியம் இன்க்ளூட் பண்ணிருக்கனால நம்மளுக்கு இந்த போன் வந்து வெயிட்லெஸ் அப்படிங்கிற ஓரளவு கொஞ்சம் வெயிட் வந்து குறைவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. அது கூட இதோட ஸ்கிரீன் அப்படின்னு பார்த்தோம்னா பிரேக் ஆகாத கொரில்லா கிளாஸஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஹைலைட்டா அந்த ஈவென்ட்ல வந்து பேசியிருந்தாங்க. சோ அதனால இந்த டிசைன் தான் இந்த டைம் நம்மளுக்கு S24 Ultraல வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சோ நிறைய கலர் வேரியன்ட்ஸ் வந்து இருக்கு. எல்லாமே டைட்டானியம் இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ லாஸ்ட் டைம் அவங்க பண்ணாங்க. இந்த டைம் பார்த்தோம்னா நம்மளுக்கு Samsung நிறுவனமும் அதை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். Samsungோட ஃபிளாக்ஷிப் டிவைஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய கேமரா தான். அதிகமா பேசப்படுற இன்னொரு விஷயமும் இந்த கேமரா அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் Samsung Galaxy S24 Ultraல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 கேமராஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இந்த 4 கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 200 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் ஒன்று கொடுத்திருக்காங்க. இது 2x ஆப்டிகல் ஜூம்ல வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 12 மெகா பிக்சல்ல அல்ட்ரா வைட் கேமரா வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா 50 மெகா பிக்சல்ல 5x அப்புறம் 10x ஆப்டிகல் ஜூம்ல ஒரு லென்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 10 மெகா பிக்சல்ல 3x வரை நம்மளுக்கு ஆப்டிகல் ஜூம் பண்ற ஒரு லென்ஸும் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு. மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா 4 லென்ஸ் வந்து பின்னாடி பார்க்குற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல கேப்சர் பண்ற போட்டோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் இருந்த S23 Ultraவை விட இந்த டைம் S24 Ultraல வந்து நைட் போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எல்லாமே நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா AI டூல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க கேப்சர் பண்ற போட்டோஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த AI டூல்ஸ் வந்து இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறதா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமராஸ்ல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோ விஷுவல் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால நீங்க கேப்சர் பண்ற இமேஜஸ் நல்லாவே குவாலிட்டியா வந்து உங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது கூடயே பார்த்தோம் அப்படின்னா நீங்க கேப்சர் பண்ற போட்டோஸ்ல உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரேட்டிவ் AI அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல உங்களுக்கு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த பிளாங்கை வந்து ஃபில் பண்றதுக்கான ஆப்ஷனும் வந்து
இந்த AI மூலமாக நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தோம் அப்படின்னா நீங்க கேப்சர் பண்ற போட்டோஸ்ல ஏதாவது குறைகள் இருக்குன்னா அந்த குறையை வந்து தீர்க்கிறதுக்கான சான்ஸ் வந்து AI டூல்ஸை வந்து இன்பில்டாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரால இருக்கிற முக்கியமான விஷயங்கள். AI டூல்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல சப்போர்ட் பண்ணுது. அது கூட நீங்க கேப்சர் பண்ற வீடியோஸை பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோ மோஷனா சேஞ்ச் பண்ணிக்கொள்றதுக்கான ஆப்ஷனும் போன்லயே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கேமராஸும் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த S24 அல்ட்ரால இன்னும் நிறைய குவாலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா தான் இதை வந்து நம்மளுக்கு சரியா சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரால யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் தான் ஸ்னாப்டிராகன் 8ல 3rd ஜென் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாதாரணமாக நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணும்போது ஃபிளாக்ஷிப்பாக பார்க்கறதுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த ஃபோனில் இன்க்ளூட் ஆகிறதுக்கு இந்த ப்ராசஸரும் முக்கியமான காரணமாக இருக்கும். நல்ல ஒரு கேம் பிளேயிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரால வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சாதாரணமாக இந்த ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து விற்பனைக்கு வந்து வந்துடும். ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம பார்த்தது கீ ஃபீச்சர்ஸ், அதாவது இந்த ஈவெண்ட்ல சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரால இதெல்லாமே முக்கியமான ஃபீச்சர்ஸாக பேசுனாங்க. அது எல்லாத்தையும் நம்ம சுருக்கி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தது நம்ம என்னென்ன விஷயங்கள் பெனிஃபிட்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது எல்லாமே நம்மளுக்கு இருந்தாலுமே இவ்வளோ குறைகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ராவும் சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ராவும் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு டிஃபரெண்ட்டுமே பார்க்க முடியாத அளவில் தான் இருக்கும். ஏன்னா டிசைன்ல பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்காது. ஒரே ஒரு சேஞ்சஸாக ஃபிளட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் கொஞ்சம் கர்வ்னஸ் வந்து இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ டிசைன் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா சேம் டிசைன் தான். ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டைட்டானியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. இதே விஷயத்தை தான் நம்மளுக்கு வந்து ஐபோன்ஸ்லையும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 15 Pro Maxுக்கும் 14 Pro Maxுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதே தான் இப்போ நம்மளுக்கு சாம்சங்லையும் பார்க்குற மாதிரி இருக்கும். அது கூட இந்த ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம AI அப்படிங்கிறத மெயினாக பேஸ் பண்ணாங்க. இந்த AI டூல்ஸ் அப்படிங்கிறது எல்லாரும் பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ எதிர்காலத்தில் இந்த AI அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் இன்னுமே நிறைய பேர் இந்த AIக்கு வந்து பழக்கப்பட்டில்லை. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா இந்த AI டூல்ஸை வச்சு நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னதுக்கு யார் இதெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்கும். சில பேர் யூஸ் பண்ணலாம், பட் பல பேர் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈவெண்ட்ல பெருசா பேசினதுக்கு அது நடைமுறையில் எந்த அளவு தூரம் பெருசா பயன்படும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு தான் இந்த பேட்டரியை வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ரன் ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த பேட்டரியை வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் நிறுவனத்தில் S24 அல்ட்ரால இவ்வளவு விஷயம் பேசினாலும் இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். அடுத்து நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவில் இந்த ஃபோனை வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஃபோனோட பிரைஸ் வந்து 5 லட்சத்தை தாண்டிடும். ஸோ 5 லட்சத்துக்கு மேலே கொடுத்து இந்த ஃபோனை வாங்கணுமா, இந்த ஃபோனுக்கு சுவிட்ச் ஆகணுமா அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து யோசிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா ஸ்ரீலங்காவில் இருக்க வெட் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி TRCSL அப்ரூவல் எல்லாம் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஃபோனோட விலை 5.5 லட்சம் ஆகிரும். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபோனை வாங்குவோமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ அதை விட பார்க்கும்போது நம்மளுக்கு S23 அல்ட்ராவே வாங்கிட்டு போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சத்தில் அந்த ஃபோனை வாங்குறதுக்கான சான்ஸ் வந்து இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனோட விலை ரொம்பவுமே அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஸோ இனிமே ஸ்ரீலங்காவில் வந்து ஃபோன்ஸ் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ப்ரீ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா லிங்க்ஸை வந்து கீழே கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபோனில் கொடுத்துருக்க இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு போதுமானதாக இருக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ராவை பற்றி தான் பார்த்துருந்தோம். ஸோ உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இந்த ஃபோனை வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. Fearless.